பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபக்த் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யஸ்அலூனக அனிஸ் ஸாஅத்தி அய்யான முர்சாஹா குல் இன்னமா இல்முஹா இன்த ரப்பி. ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். وقال نبينا صلى الله عليه وسلم القبر أول منزل من منازل الآخرة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரினாலும் ஸலவாத்தும் சலாமும் அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லடியார்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், மேலும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம் எல்லோரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என துஆ செய்தவனாகவும் தங்கள் எல்லோருக்கும் சலாம் கூறியும் என்னுடைய இந்த சிறிய உரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய கிருபையினால் நாமெல்லாம் இந்த ரமலானுடைய இந்த நோன்புடைய காலங்களில் பகல் நேரத்தில் அல்லாஹ்வுடைய மேலும் அவருடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில சொற்களை நமக்கு மத்தியிலே சிறிது நினைவூட்டிக் கொள்வதற்காக இங்கு நாம் ஒன்று கூடியிருக்கிறோமே. அல்லாஹ் நம்மை இங்கே ஒன்று கூட செய்திருக்கிறானே, இது அல்லாஹ் நமக்கு செய்த ஒரு பெரும் பாக்கியமும் பெரும் கருணையுமாகும். அன்பானவர்களே, இந்த நாளில் இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் மஹ்ஷர் பெருவழியில் மஹ்ஷர் மைதானம் என்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை நமக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, மஹ்ஷர் என்றால் என்ன பொருள்? மஹ்ஷர் என்றால் மீண்டும் எழுப்பப்படுதல், மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுதல். மனிதன் அழிந்து போனதற்கு பின்னால், மனிதன் மரணத்திற்கு பின்னால், மனிதனுடைய மௌத்திற்கு பின்னால் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய இடம் என்பதுதான் அந்த மஹ்ஷர் என்பதனுடைய பொருளாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த உலகம் என்பது என்ன? வானம், பூமி, இது போன்ற நிச்சயமாக மற்ற கோள்கள், சூரிய குடும்பம் என்று சொல்லக்கூடிய மற்ற கோள்கள், இது எல்லாமே இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட நாள்கள் வரைக்கும் என்ன செய்து கொண்டிருக்கும்? இயங்கிக் கொண்டே இருக்கும். பூமி இயங்கிக் கொண்டிருக்கிறது, சுற்றி கொண்டிருக்கிறது. சூரியன் ஒளி தந்து கொண்டிருக்கிறது. சந்திரனும் நமக்கு ஒளி வீசி கொண்டிருக்கிறது. சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் அனைத்தும் நமக்கு பலன் தந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாளில் எல்லாம் அழிந்து போகும், அனைத்தும் அழிந்து போகும். நிச்சயமாக அப்படி அனைத்தும் அழிந்து போனதற்கு பின்னால் மீண்டும் ஒரு நாள் அல்லாஹ் எழுப்புவான் மனிதர்களை. அந்த எழுப்பக்கூடிய இடத்திற்கு பேர் தான் மஹ்ஷர். அந்த மஹ்ஷர் என்றால் என்ன என்பதை அறிவதற்கு முன்னால் ஒரு சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கியாமத்து நாள் என்றால் என்ன? மறுமை நாள் என்றால் என்ன? மறுமை நாளுடைய அடையாளங்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் தன் திருமறையில் சொல்வான், யஸ்அலூனக அனிஸ் ஸாஅத்தி அய்யான முர்சாஹா. நபியே, உங்களிடத்தில் கேட்குறாங்க, மறுமை நாளை பற்றி கேட்குறாங்க, கியாமத்து நாளை பற்றி கேட்குறாங்க, ஐயான முர்சாக எப்போ வரும் என்பதாக கேட்குறாங்க. குல், நீங்கள் சொல்லிடுங்க, இன்னமா இல்முஹா இந்த ரப்பி. கியாமத்து நாள் எப்போ வரும், எந்த நேரத்தில் வரும் என்பதை பற்றி அல்லாஹுவே அறிந்தவன் என்று நீங்கள் சொல்லிடுங்க என்று அல்லாஹ் தனது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லுகிறான். அன்பானவர்களே, அப்போ கியாமத்து நாள் எப்போ வரும், எந்த நேரத்தில் வரும், அது எப்பொழுது வரும் என்பதை அல்லாஹ் ஒருவனே அறிந்தவனாக இருக்கிறான். கியாமத்து நாள் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். கியாமத்து நாளுடைய வருதலை பற்றி அறிதல் கண்டிப்பாக அது அல்லாஹ்விடம் மட்டுமே இருக்கிறது. கியாமத்து நாளுடைய அடையாளங்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடையாளங்களில் சின்ன சின்ன அடையாளங்கள் என்பதாக சொல்லியிருப்பாங்க, பெரிய பெரிய அடையாளங்கள் என்பதாக சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட சின்ன சின்ன அடையாளங்களாக இருக்கக்கூடிய அந்த அடையாளங்கள் எல்லாம் நிகழ்ந்து விட்டது. இன்னும் சொல்லப்போனால் பெரிய பெரிய அடையாளங்கள் தான் நிகழ வேண்டும். தஜ்ஜால் வருவது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவது, யஜூஜ் மௌஜூஜ் வருவது,
அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு மிருகம் தோன்றுவது, புகை மண்டலம் வெளிப்படுவது, இதே மாதிரி சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது, கிழக்கிலிருந்து உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது, அதாவது மேற்கிலிருந்து கிழக்கு திசையாக இந்த பூமி சுற்றி கொண்டிருக்கிறது. கியாமத்து நாள் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த பூமி என்ன செய்யும், கிழக்கிலிருந்து மேற்கு திசையாக எதிர் திசையில் நோக்கி என்ன செய்யும், சுற்ற ஆரம்பிக்கும். அப்படி எதிர் திசையில் சுற்றும் போது கண்டிப்பாக இந்த கியாமத்து நாள் நிகழும் என்பதை ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்ப தூரம் இல்லை. அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லுவான், இல்லா கலமிஹில் பஷர், கியாமத்து நாள் நிகழ்வது என்பது நீங்கள் ரொம்ப நாளாகவும் நினச்சிக்கிற வேணாம், ரொம்ப நேரமாகவும் நினச்சிக்கிற வேணாம், எல்லா அடையாளமும் நிகழ்வதற்கு கண் சிமிற்ற நேரம் போதும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பான தாய்மார்களே, அன்பானவர்களே, கண் சிமிற்ற நேரம். இன்னொரு ஆயத்தில் சொல்லுவான், இல்லா பகுத்தன், திடீரென இந்த கியாமத்து நாள் ஏற்படும், திடீரென தஜ்ஜால் வருவான், திடீரென ஒவ்வொன்றும் தோன்றும். மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நாட்கள் ஆகும் என்று நம்ம எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் அல்ல. கண்டிப்பாக அது கண் சிமிற்ற நேரத்தில் திடீரென அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்தையும் நிகழ்த்தி காட்டி விடுவான். எப்படி என்ன வரும் என்பதை அல்லாஹ்வே அறிந்தவனாக இருக்கிறான். இப்படி இந்த உலகம் என்பது ஒரு அழியும் நாளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த உலகம் என்பது ஒரு முடியும் நாளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு முடிவு நேரம் என்பது ஒன்று. எக்ஸ்பிரி டேட் என்பதாக சொல்வாங்க. பால் வாங்குகிறோம், பாலில் ஒரு முடிவு டேட் இருக்கும். எண்ணெய் வாங்குகிறோம், எண்ணெயில் ஒரு முடிவு டேட் இருக்கும். ஒரு டானிக் வாங்குகிறோம், சிறப்பு வாங்குகிறோம், அதில் ஒரு முடிவு டேட் இருக்கும். எல்லா பொருளுக்குமே ஒரு முடிவு தேதி உண்டு. அந்த தேதியை நாம் தெரிந்து கொள்ளலாம். இதே மாதிரி தான் மனித வாழ்வுக்கும் ஒரு முடிவு தேதி இருக்கிறது. அந்த தேதி எப்போ என்பதை அல்லாஹ்வே அறிந்தவன். மவுத் எப்போ வரும் அல்லாஹுக்கே தெரியும். கியாமத்து நாள் எப்போ வரும் அல்லாஹுக்கே தெரியும். சில விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டான். அன்பான தாய்மார்களே, இப்போ அந்த கியாமத்து நாள் வரக்கூடிய அந்த நிகழ்ச்சி, அந்த கியாமத்து நாள் வந்ததற்கு பின்னாடி தான் நமக்கு மஹ்ஷர் மைதானம் என்பது வரும். ஒரு தாய் மஹ்ஷர் மைதானத்தை பற்றி நீங்கள் தலைப்பு கொடுத்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு அற்புதமான ஒரு விஷயம், அற்புதமான ஒரு படைப்பு, அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். இந்த உலகம் அழியக்கூடிய நாள் நெருங்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு விதமான சூர் என்று சொன்னால் சங்கூதுதல், ஒரு சங்கம். அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். யாருமா? இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு ஒரு மலக்கு இருக்கிறாங்க. அவங்க தங்களுடைய வாயில் முன்னாடி நான் அந்த பயான்னு சொல்லியிருக்கிற, திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன். அந்த இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய வாயில் ஒரு சங்கு மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கிறாங்க. அல்லாஹ் எப்போ ஊதுங்கன்னு சொல்கிறானோ உடனே ஊதிடுவாங்க. முதல் சூர் ஊதுவாங்க. அந்த சங்குக்கு பேர் சூர் என்பதாக சொல்லப்படும். அந்த சூர் ஊதுவாங்க, முதல் ஊதுதல் ஊதுவாங்க. அந்த முதல் ஊதுதலேயே இந்த பூமி மேலே இருக்கக்கூடிய மலைகள், மரம், செடி கொடிகள், உயிரினங்கள், மலக்குமார்கள் எல்லாம் அழிந்து போவாங்க. மலக்குமார்களுக்கும் மரணம் உண்டு, மலக்குமார்களுக்கும் மவுத்துண்டு. கடைசியாக மரணமாகக்கூடியவங்க தான் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். யாரும் அந்த இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மவுத், உயிரை வாங்கக்கூடிய மலக். மாஷா அல்லாஹ். அப்போ அந்த உயிரை வாங்கக்கூடிய மலக்கு தான் கடைசியாக மவுத் ஆகுவாங்க. ஆக எல்லோருக்கும் மரணம் உண்டு, அனைத்தும் அழிந்து போகும். அல்லாஹ் சொல்லுவான், குல்லுமன் அலைஹா ஃபான். இந்த பூமிக்கு மேல் இருக்கக்கூடிய, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே அழிந்து போகும். வயபுகா வஜுஹு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம், வயபுகா வஜுஹு ரப்பிக, உங்களுடைய ரப்புனுடைய திருமுகம் மட்டும் பாக்கியாக இருக்கும். அல்லாஹ் மட்டும் மீதம் இருப்பான், அல்லாஹ் மட்டும் தனித்தவனாக இருப்பான். அல்லாஹ்வை தவிர உள்ள எல்லா படைப்புகளும் அது அழிந்து போகும், எல்லாம் முடிந்து போகும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்பவுமே அழிந்து போகும். அந்த முதல் சூர் ஊதின உடனே வானங்கள் பஞ்சு போல் பறக்கும். வானங்கள் எல்லாம் அப்படி அதாவது ஒன்றுமில்லாமல் அது உதிர்ந்து விடும். அதாவது ஒன்றுமே இருக்காது. வானத்தில் நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விடும். சூரியன் மங்கிவிடும். சூரியன் குவ்விரத், சூரியன் பறிக்கப்பட்டு விடும், அதனுடைய ஒளி பறிக்கப்பட்டு விடும். நட்சத்திரங்கள் எல்லாம், கோள்கள் எல்லாம் அது உதிர்ந்து வெடித்து சிதறிவிடும். பூமி வெடித்து சிதறும். பூமி வெடித்து சிதறுவதோடு பூமிக்கு மேல் இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம், கடல் நீர் எல்லாம் எரிந்து போய்விடும். கடல் நீர் எதுவுமே இருக்காது. தண்ணி உறிஞ்சப்பட்டு விடும். பூமியில் இருக்கக்கூடிய தண்ணீர் உறிஞ்சப்பட்டு விடும். பூமி வெடித்து சிதறும். பூமி வெடித்து சிதறக்கூடிய அந்த நேரத்தில் இந்த பூமிக்கு மேல் இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாம், மலைகள் எல்லாம் பஞ்சு போல் பறக்கும், மேகங்கள் போல் பறக்கும். கஸ்ஸஹாப், மேகங்கள் போல் என்ன செய்யும், அது பறக்கும்.
இப்படி தூள் தூளாக இதை என்ன செஞ்சிடும், நொறுங்கிவிடும். அல்லாஹ் சொல்வான், அல் காரியாத்தும் அல் காரியா என்ற சூறாவில் சொல்லுவான், அந்த நாளில் அந்த சூர் ஊதக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டு கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை கூட தாயினுடைய வயிற்றை பிளந்து கொண்டு வெளியில் வந்து விழுகும், கர்ப்பம் வெடிக்கும், வயிறு வெடிக்கும். அந்த அளவுக்கு பயங்கரமான சப்தம், அந்த அளவுக்கு பயங்கரமான சப்தம். அந்த சூர் ஊதுதல் என்பது மிகப்பெரிய ஒரு சப்தத்தை கொண்டது. அதை கேட்கக்கூடியவர்களுடைய காது கிழிந்து போய்விடும், உடம்பெல்லாம் தெரிச்சு போய்விடும், மலைகள் எல்லாம் சிதறி சுக்கு நூறாகிவிடும். நிச்சயமாக இப்படி பூமி அழிந்து போய்விடும். பூமி என்ன செஞ்சிருமா, அழிந்து போய்விடும். அன்பானவர்களே, எல்லாம் மௌத்தாயிடுவாங்க, அனைவரும் மௌத்தாகிடுவாங்க. அனைவரும் மௌத்தானதுக்கு பின்னாடி பூமிக்குள்ளே புதைந்து போவாங்க. நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பூமிக்குள்ளே புதைந்து போகக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கு பாருங்களேன், கபர் என்பதாக சொல்லுவாங்க. அல் கபுரு அவ்வளவு மன்சிலிம் மனாசிலில் ஆகிரா, மறும நாளுடைய வீடுகளில் தங்குமிடங்களில் முதல் தங்குமிடம் எது தெரியுமா, இது கபர் தான் என்பதாக சொல்லுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, அப்போ இந்த கபருக்குள்ளே, இந்த பூமிக்குள்ளே நாம் புதைக்கப்பட்டதற்கு பின்னாடி ஒன்றும் இப்போ நாம் மௌத்தாகி பூமிக்குள்ளே புதைக்கப்படுவோம், இன்னொன்று உலகம் அழியும் நாளில் பூமிக்குள்ள நாமளே புதைந்து போவது. ஆக பூமிக்குள்ள புதைந்து போகக்கூடிய இந்த கபர் இருக்கிறது, கபர் என்று சொன்னால் பூமிக்குள் புதைந்து போவது, பூமிக்குள் புதைந்து அதாவது பூமிக்குள் நுழைந்து கொள்வது. இப்படிப்பட்ட அந்த பூமிக்குள் புதைந்து போகக்கூடிய அந்த கபர் இருக்கிறதே, இதுதான் மறு உலகத்தினுடைய தங்குமிடங்களில் முதல் தங்குமிடம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க. இன்னொரு ஹதீஸில் சொல்லுவாங்க, அல் கபுரு இம்மா ஹுஃபரத்து மின் ஹுஃபரின்னார், ஒன்று நரக படுகொலிகளில் ஒரு படுகொலி, அல்லது சொர்க்க பூஞ்சோலைகளில் ஒரு பூஞ்சோலை. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நமது கபர்களை சொர்க்க பூஞ்சோலையாக மாற்றி தருவானாக. அல்லாஹ் நமது கபர்களை நரக படுகொலியிலிருந்து பாதுகாத்து அருள் புரிவானாக. இந்த ரமலானுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் நமக்கு எல்லா விதமான மௌத்துடைய நிலைகளை லேசாக்கி தந்து கலிமாவோடு மரணமாகி நிச்சயமாக கபரிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய மறு உலக வாழ்க்கை நமக்கு வெற்றிகரமானதாக ஆகுவதற்கு வல்ல அல்லாஹ் நமக்கு நல்லருள் புரிவானாக. அன்பானவர்களே, இப்படி கபர் என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பெற்றது. இந்த கபருக்குள்ளே நாம் வைக்கப்பட்டதுக்கு பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 மலக்குமார்களை அனுப்புவான். அவங்க பேர் என்னம்மா, முன்கர் நக்கீர். அவங்க பேர் என்னம்மா, முன்கர் நக்கீர் அப்படிங்கிற 2 மலக்குமார்கள் வருவாங்க. நல்லா யோசிச்சுக்கோங்கம்மா. ஒன்றாவது கபரு, மறு உலக பயணத்தினுடைய ஆரம்பத்தில் முதன்மையானது என்னம்மா, கபரு. எழுதிக்கங்க இன்ஷா அல்லாஹ். முதன்மை வாய்ந்தது கபரு. இந்த கபரு என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை நிறைந்தது. அந்த கபருக்குள்ளே வச்சதுக்கு பின்னாடி மலக்குமார்கள் 2 பேர் வருவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, நம்மளை தூக்கி உட்கார வைப்பாங்க. நமக்கு உயிர் கொடுக்கப்படும், உயிர் கொடுக்கப்படும். உயிர் கொடுக்கப்பட்டதுக்கு பின்னாடி 3 கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியும், 3 கேள்விகள் கேட்பாங்க. இப்போ பப்ளிக் எக்ஸாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அன்பான தாய்மார்களே, கேள்விகள் என்ன செஞ்சிருச்சுன்னு சொன்னால் அது பப்ளிக் ஆகிடுச்சு. கேள்விகள் எல்லா மாணவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்னாகுமா அந்த கேள்வியில் மாற்றிடுவாங்க. அரசாங்கமே அந்த கேள்வியை மாற்றிடும், அல்லது அந்த பரீட்சை இல்லாமல் வேறொரு நாள் அந்த பரீட்சையை வைப்பாங்க. அன்பான தாய்மார்களே, இப்போ நமக்கு பப்ளிக் ஆகிடுச்சு, அதாவது பிரபலியம் ஆகிடுச்சு. கபருக்குள்ளே என்னென்ன கேள்வி கேட்கப்படும், எத்தனை கேள்வியுமே கேட்கப்படும், 3 கேள்வி கேட்கப்படும். 1வது கேள்வி, மன் ரப்புக், உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய இறைவன் யார். அன்பான தாய்மார்களே, உடனே நம்ம சொல்லுவோம், நம்மள்கிட்ட ஈமான் இருந்திருந்தால், கரெக்டாக ஈமானோட வாழ்ந்திருந்தோம், எந்த பாவமும் செய்யலை. நேற்று சொன்னோம் அல்லவா, அந்த 7 உறுப்புகள், நிச்சயமாக 7 உறுப்புகளோடு சேர்த்து 8வது உறுப்பு ஒன்று இருக்கிறது. அதையும் நம்ம இந்த 7 உறுப்புகளை பாதுகாத்துட்டாலே கண்டிப்பாக அந்த 8வது உறுப்பு நம்மளுடைய மர்ம உறுப்பு என்பதாக சொல்லுவாங்க, மறைவிடம் என்பதாக சொல்லுவாங்க. இந்த 7 உறுப்புகளை பாதுகாத்துட்டாலே அந்த மறைவிடம் என்பது தானாக பாதுகாக்கப்பட்டு விடும். நிச்சயமாக ஜினா போன்ற விபச்சாரங்களிலிருந்து அந்த மறைவிடங்களை நாம் பாதுகாத்து ஹலாலான வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கபருக்குள்ளே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நிச்சயமாக நாம் அழகாக பதில் சொல்லிவிடலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, மை எல் மல்லி மா பைன ஷஃபத்தைனி வமா பைன ஃபஹதைனி, 2 உதடுகளுக்கு இடையில் உள்ள நாக்குக்கும் 2 தொடைகளுக்குள்ள இடையில் உள்ள அந்த மறைவிடத்துக்கும் யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ, அந்த 2 உறுப்புகளையும் பாதுகாத்துக் கொள்கிறாங்களோ, தவறிலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறாங்களோ, தவறான பேச்சுக்களில் இருந்து நாவையும், தவறான செயல்பாட்டில் இருந்து ஜினா போன்ற விபச்சாரங்களில் இருந்து மறைவிடத்தையும் யார் பாதுகாத்து வாழ்வாங்களோ அது மல்லஹுல் ஜன்னா, அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன்.
அந்த 3 கேள்விக்கும் ஜினா போன்ற விபச்சார செயல்களில் ஈடுபடாத நபர்கள் கண்டிப்பாக பதில் சொல்லிடுவாங்க. ஜினா போன்ற விபச்சாரத்துடைய காரியங்களில் ஈடுபட்டவர்கள் அங்கே பதில் சொல்ல முடியாது, அங்கே பதில் சொல்ல முடியாது. நாம் திணறுவோம். மன் ரப்புக், உன்னுடைய இறைவன் யார் என்பதாக கேட்கும்போது நாம் இஸ்லாத்தில் இருந்திருப்போம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருப்போம், அல்லாஹ் அல்லாஹ்னு திக்ர் செஞ்சிருப்போம். உன்னுடைய இறைவன் யாருன்னு சொல்லும்போது நாம சொல்லுவோம், இஸ்லாத்தில் வாழ்ந்த நாம சொல்லுவோம், லா அதிரி, எனக்கு தெரியலையே, எனக்கு தெரியலையே, என் ரப்பு யாரென்று எனக்கு தெரியலையே, தடுமாறுவோம், தெரியலை என்பதாக சொல்லிடுவோம். அன்பான தாய்மார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய நினைவோடு வாழ்ந்து விபச்சாரத்திலிருந்து நம்மளை பாதுகாத்து கெட்ட செயல்பாடுகள் நம்ம உறுப்புகளை பாதுகாத்து கண்டிப்பாக நம்ம வாழ்ந்துட்டோம்னு சொன்னால் மன் ரப்புக், உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்கும்போது உடனே பதில் சொல்வோம், ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு இறைவன் என்பதாக சொல்லிடுவோம். 2வது கேள்வி என்னமா, வமா தீனு, உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய மார்க்கம் என்ன கேள்வி கேட்கப்படும். இஸ்லாத்தின்படி கரெக்டாக வாழ்ந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் உடனே பதில் சொல்லிடுவோம், தீனி அல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் என்பது இஸ்லாம் என்பதாக சொல்லிடுவோம். கரெக்டாக தொழுதிருந்தோம், ரமலான் மாதம் நோன்பு வச்சுருந்தோம், எந்த தப்பும் பண்ணலை, இஸ்லாத்தினுடைய வாழ்க்கையின்படி கரெக்டாக வாழ்ந்திருந்தோம், எல்லா கடமைகளையும் சரியாக செஞ்சுருந்தோம். இப்போ இந்த கேள்விக்கு கரெக்டாக பதில் வந்துடும். வமா தீனுக்கு என்று கேட்கும்போது சொல்லிடுவோம், தீனி அல் இஸ்லாம், என் மார்க்கம் இஸ்லாம் என்பதாக சொல்லிடுவோம். 3வது கேள்வி என்னம்மா, வமன் நபியுக், அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவம் காட்டப்படும். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கபருக்குள்ளே பார்ப்போம், நேரடியாக பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு சிரிச்ச முகமாக இருப்பாங்க, சந்தோஷமாக நம்மளை பார்த்து கையை நீட்டி கொண்டு இருப்பாங்க. இவர் யார், ஏதோ தெரிகிறாரே, இவர் யார், உன் பார்வையில் படுகிறாரே, இந்த மனிதர் யார் என்பதாக கேட்கப்படும். கேட்டுட்டு வமன் நபியும், இவர் உனக்கு நபியாக அனுப்பப்பட்டார் அல்லவா, இந்த நபி யார் என்பதாக சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நபி நபிங்கிற அந்த வார்த்தையை சொல்லியும் கேட்பாங்க. அன்றைக்கு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொல்லணும், என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். அப்போ நபிங்கிற அந்த நினைவை நினைவுபடுத்துறதுக்கு பின்னாடியும் கூட முஹம்மது என்ற வார்த்தை வராது. சில பேர் யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நிறைவேற்றலையோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்படி நடக்கலையோ, அவங்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய பதில் அவங்களுக்கு வராது. அவர் சொல்லுவார், லா அதிரி, தெரியலையே தெரியலையே என்பதாக சொல்லிடுவார். யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தின்படி வாழலையோ. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். நம்ம உலகத்தில் வாழக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த 3 கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லிடுவோம். ஏதாவது சொல்லுங்களேம்மா, உங்களுடைய ரப்பு யார் சொல்லுங்கள். எங்களுடைய ரப்பு யாருமா? அல்லாஹ். 2வது கேள்விக்கு உங்களுடைய மார்க்கம் என்ன என்று கேட்கும்போது என்னம்மா பதில் சொல்லுவோம்? என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். நிச்சயமாக. 3வது கேள்வி, இதோ தெரிகிறாரே இந்த மனிதர், உன்னுடைய நபியான இந்த மனிதர் யார் என்று கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் என்னம்மா பதில் சொல்லுவோம்? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுவோம். இந்த 3 கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சொல்லுவான், சதக அப்தி, என்னுடைய அடியான் சரியாக பதில் சொல்லிட்டார். அவருக்கு என்ன செய்யுங்க, கண்ணுக்கெற்ற தூரம் அவருடைய கபரை விசாலமாக்கி வைங்க, அவருக்கு சொர்க்கத்தின் விரிப்பை விரிச்சு விடுங்க. நும் க நௌமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ளை மாதிரி தூங்குங்க. புது மாப்பிள்ளை மாதிரி, புது பொண்ணு மாதிரி இல்லை, புது மாப்பிள்ளை மாதிரி. முன்னாடி சொல்லியிருக்கிறேன், புது பெண்களாக நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. அதாவது கல்யாணம் முடிக்கக்கூடிய பிள்ளைகள் இருப்பீங்க, முடித்த பிள்ளைகள் இருப்பீங்க. கல்யாணம் முடித்த பிள்ளைகளுக்கு தெரியும், நீங்கள் புது பெண்ணாக இருந்தாலும் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும். புது பெண்ணாக இருந்தாலும் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும். ரொம்ப நேரம் தூங்குனீங்கன்னா மாமியார் சத்தம் போட ஆரம்பிச்சிடுவாங்க, இவ்வளோ நேரம் என்ன தூக்கம் அப்படின்னு கேட்டுருவாங்க. பொண்ணு சீக்கிரம் எந்திரிச்சிடுவாங்க, ஆனால் மாப்பிள்ளை தூங்குவான், 12 மணி வரையும் தூங்குவான். பெட் காஃபி, அவன் குடிக்காமலே அவனுக்கு காஃபி வர கொடுக்கப்படும். காஃபி குடிச்சிட்டு திரும்ப தூங்குவான். புது மாப்பிள்ளை தூங்குவான், அவனுடைய தூக்கம் பெரும் தப்பாக கருதப்படாது. தூங்கட்டு விடுமா, மாப்பிள்ளை தூங்கட்டு விடுமா, மாமியார் சொல்லுவாங்க, மாப்பிள்ளை தூங்கட்டு விடுமா. நீங்களும் நினைப்பீங்க அசதியில் தூங்கட்டும் என்பதாக சொல்லுவீங்க. இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லுவான், நும் க நௌமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ளை மாதிரி. நீங்களும் புது மாப்பிள்ளை மாதிரி தூங்குவீங்க, அங்கே எந்திரிக்க மாட்டீங்க. தாய்மார்களும் புது மாப்பிள்ளை தூங்குறது மாதிரி என்ன தூங்குவீங்க. அங்கே தொழுகை கிடையாது, அங்கே வணக்கங்கள் கிடையாது, அங்கே திக்ரு கிடையாது. தூங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான் சொர்க்கம் போகிற வரைக்கும் கபருக்குள்ள. அன்பான தாய்மார்களே, இப்போ கபருடைய வாழ்க்கை இருக்குது, ஒன்று சொர்க்க பூஞ்சோலை. அல்லாஹ் நமது கபரை சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி தருவானாக. அந்த கபரு சொர்க்க பூஞ்சோலையாக ஆயிடுச்சுன்னு சொன்னால் கபருக்கு அடுத்து வரக்கூடிய அனைத்தும் நமக்கு வெற்றியாக ஆகிவிடும்.
அடுத்து வரக்கூடிய அனைத்திலும் நாம் வெற்றி பெற்று விடலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த 3 கேள்வியை சொல்லி வெற்றி பெறணும் கபருக்குள்ள. அதுக்குள்ள வாழ்க்கை நாம் இன்ஷா அல்லாஹ் வாழணும், நிறைய அமல் செய்து வாழணும், நிறைய குர்ஆன் ஷரீஃப் ஓதி வாழணும். அல்லாஹ் அதுக்குரிய வாய்ப்பை எனக்கும் தங்களுக்கும் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. எனவே அன்பு தாய்மார்களே, அப்போ மறு உலக வாழ்க்கையில் முதல் பகுதி எதுமா? கபரு. 2வது விஷயம் அதாவது முன்கர் நக்கீருடைய கேள்வி, 3 கேள்விகள். 3வது விஷயம் தான் மஹ்ஷர் மைதானம். 3வது வரக்கூடியது நம்ம மஹ்ஷர் மைதானம். கபருக்குள்ள அடக்கப்பட்டுட்டோமா? கபருக்குள்ள அடக்கப்பட்டதுக்கு பின்னாடி அந்த கபருல அந்த 3 கேள்விக்கு சரியா பதில் சொல்லலை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்லுவான் அது அவனுக்கு அவனுடைய கபரை நரக படுகொலியால் நிரப்பி விடுங்க, நரக நெருப்பால் நிரப்பி விடுங்க. அது கியாமத்து நாள் வரைக்கும் வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்போம். விஷஜந்துக்கள் அங்கே வந்துவிடும், நெருப்புகள் போடப்பட்டு விடும், அந்த கபரு நரக படுகொலியாக மாறிவிடும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அன்பு தாய்மார்களே, இப்படி கபருக்குள்ளே நாம் அடக்கப்பட்டதுக்கு பின்னாடி நமது சதையெல்லாம் மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விடும், எலும்பெல்லாம் மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விடும், முடியெல்லாம் மண்ணோடு மண்ணாக ஆகிவிடும். அன்பானவர்களே, உடம்பு பூரா மண்ணோடு மண்ணாக போய்விடும். ஆனால் ஒரே ஒரு எலும்பு நம்ம முதுகந்தண்டில் இருக்கிறது, அந்த எலும்பு மட்டும் மக்காது. அந்த எலும்பு மட்டும் மக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம முதுகில் இருக்கக்கூடிய அந்த எலும்பு சின்ன வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும். எவ்வளோ பெரிய நெருப்பில் எரிச்சாலும் அந்த எலும்பு எரியாது. எவ்வளோ பெரிய தண்ணிக்குள்ளே போட்டு ஊற போட்டாலும் அந்த எலும்பு ஊறி என்ன செஞ்சிடாது, அழிஞ்சு போகாது. மண்ணுக்குள்ளே அந்த மண் அந்த எலும்பை திங்காது. நம்ம எல்லோருடைய முதுகந்தண்டிலையும் அந்த சின்ன எலும்பு இருக்கும். அந்த எலும்பு கண்டிப்பாக கபருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எலும்புகளை பூரா அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த எலும்புகள் தேவையில்லை, இருந்தாலும் அல்லாஹ் நம்ம எலும்புகளை ஒன்று சேர்ப்பான். ஒன்று சேர்த்து நாளை மஹ்ஷர் மைதானம் எப்படி இருக்கும்? 3வது மஹ்ஷர் மைதானம். நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள்ல 3வது மஹ்ஷர் மைதானம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, யுஹ்ஷருன் நாஸ் யௌமல் கியாமா, உலகம் அழிந்து போனதுக்கு பின்னாடி அந்த கியாமத்து நாளில் மக்கள் எல்லாம் எழுப்பப்படுவாங்க. அலா அருளின் பைலா, வெள்ளை வெளியேறின பூமியை கொண்டதாக இருக்கும், வெள்ளை வெளியேறின மண் தரையை கொண்டதாக இருக்கும். அப்படிப்பட்ட வெள்ளை வெளியேறின பளிச்சென்று மின்னக்கூடிய, பளிச்சென்று வெள்ளை வெளியேறின இருக்கக்கூடிய அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் இந்த எலும்புகளை பரப்புவான். அந்த எலும்புகளை பரப்பியதற்கு பின்னாடி ஒரு மழை ஒன்று பெய்யும். அந்த மழை பெய்த உடனே அந்த எலும்புகள் எல்லாம் செடி மாதிரி முளைக்கும். என்னம்மா முளைக்கும்? எலும்புகள் எல்லாம் நம்ம எலும்பு முளைக்கும். ஏன் எலும்பு? அந்த சின்ன எலும்புன்னு சொன்னா இல்லையா, அந்த எலும்புலேருந்து நான் முளைச்சி நிற்பேன். நிச்சயமாக அதே மாதிரி உங்கள் எலும்புலேருந்து நீங்கள் எல்லாம் முளைச்சி நிற்பீங்க. நம்ம ஐயாக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? அந்த எலும்புலேருந்து முளைச்சி நிற்பாங்க. எல்லாரும் முளைச்சி அப்படி நிற்போம், முளைச்சி நிற்போம். எங்கம்மா? மஹ்ஷர் மைதானத்தில். மஹ்ஷர் மைதானங்கிறது எப்படிப்பட்ட பூமிமா? வெள்ளை வெளியேறின பூமி, வெண்மை தரை கொண்டது, வெள்ளை வெளியேறின தரை கொண்டது. அப்படிப்பட்ட வெள்ளை வெளியேறின தரை கொண்ட அந்த பூமியில் அல்லாஹ் இந்த எலும்புகளை பரப்பி மழை பொழிய செய்வான். நாம் எல்லோரும் முளைத்து நிற்போம். அப்படி நாம் எல்லோரும் முளைத்து நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யுஹ்ஷருன் நாஸ் யௌமல் கியாமா ஹுஃபாத்தன் உராத்தன் உஸுலன். நிச்சயமாக அதாவது கியாமத்து நாளில் அவங்க மனிதர்கள் எழுப்பப்படுவாங்க. செருப்பு இருக்காது காலில், உடம்புல ஆடை இருக்காது, நிர்வாணமாக எழுப்பப்படுவாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்டாங்க, யாரும் சொல்லலாம் நிர்வாணமாக எழுப்பப்படுவாமா? அப்போ நிர்வாணமாக எழுப்பப்பட்டா அன்னிசா வர்ரிஜாலு ஜமியா, பெண்களும் இருப்பாங்களே ஆண்களும் இருப்பாங்களே, பெண்களும் ஆண்களும் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல நிர்வாணமாக நிற்போமா, ஆடை இல்லாமல் நிற்போமா என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் அம்ரு அஷத்து என்துரல் பாகுலு இலா பாலின், சிலரை நோக்குவதை விட, ஒரு ஆண் பெண்ணை பார்ப்பதை விட, ஒரு பெண் ஆணை பார்ப்பதை விட அந்த நாளுடைய கடுமை மிக பயங்கரமானது. ஆண் பெண் என்ற உணர்வு அங்கே இருக்காது. ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னாத்தான் நிற்பாங்க. அதுவும் ஆடை இல்லாமல் நிற்பாங்க. ஆடை இல்லாமல் நின்றாலும் கூட அந்த உணர்வு எடுக்கப்பட்டு விடும். எல்லாரும் சொல்லுவாங்க, யா நஃப்சி, என் நஃப்ஸ் என்ன ஆகும், நான் என்ன ஆகணும், நான் என்ன ஆவேணும், எனக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா? அல்லாஹ் சொல்லுவான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீ. அந்த மஹ்ஷர் மைதானத்தில் ஒவ்வொருத்தரும் தன் சகோதரனை விட்டு விரண்டு ஓடுவான். எல்லாரும் குடும்பமாக எழுப்பப்பட்டு நின்று கொண்டு இருப்போம். நம்ம ஐயாக்களுடைய ஐயா, இப்படி ஒவ்வொரு குடும்பமாக ஒரு இடத்துல ஒன்று சேர்த்து வச்சிருப்பான் அல்லாஹ். நிச்சயமாக எல்லாரும் குடும்பமாக நிற்போம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிலிருந்து நாங்கள் கடைசி மனிதர் வரைக்கும், கடைசியில் யார் மரணித்தார் அவர் வரைக்கும் எல்லாரும் குடும்பமாக கோத்திரமாக, அதாவது
ஒரு சமூகமாக ஒன்று சேர்ந்து நினைப்போம். அல்லாஹ் சொல்லுவான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி. அங்கே நம்ம அண்ணன் கண்ணுக்கு தெரிவார், தம்பி கண்ணுக்கு தெரிவாங்க. நம்ம என்ன செய்வோம்? தம்பின்னு பேச போவோம், தம்பி நம்மளை விட்டு ஓடுவார், அண்ணன் நம்மளை விட்டு ஓடுவாங்க, சகோதரன் சகோதரிகள் எல்லோரும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் ஓடுவாங்க. அன்பான தாய்மார்களே, அல்லாஹ் சொல்வான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி. ஒரு மகன் தாயை பார்த்து அம்மான்ட்டு போவான். ஒரு பிள்ளை தாயை பார்த்து அம்மான்ட்டு போவான். அது போகக்கூடிய நேரத்தில் அம்மா வராத பக்கத்தில் வராத, என்னை பார்க்காத, என்ன அம்மானு கூப்பிடாத, ஏன் நஃப்சி யா நஃப்சி, நீ யாரோ நான் யாரோ, நீ யாரோ நான் யாரோ, நான் என்ன ஆவானோ. ஓடுவாள் அம்மா, தெரிச்சு ஓடுவாள், தலை தெறிக்க ஓடுவாள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பானவர்களே, அங்கே தாய் பிள்ளை பாசம் அங்கே இருக்கார். மஹ்ஷர் மைதானத்தில் தாய் மகளை பார்க்க மாட்டாள், மகள் தாயை பார்க்க மாட்டாள், பிள்ளைகள் அத்தாவை பார்க்க மாட்டாங்க, அத்தா பிள்ளைகளை பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்த்து ஒரு வேளை அத்தா ஒரு நன்மை இருந்தால் சொர்க்கத்துக்கு போயிடலான்னு அல்லாஹ் சொல்லுவான். அந்த நன்மை வாங்குறதுக்கான பிள்ளைகிட்ட போனால் வராதீங்க, நீ யார் அப்படின்னு கேட்போம். தலை தெறிக்க ஓடுவோம். அத்தாவை பார்த்து நீ யார் என்பதாக கேட்போம், அம்மாவை பார்த்து நீ யார் என்பதாக கேட்போம், பிள்ளையை பார்த்து நீங்கள் யார் என்பதாக கேட்போம். ஒருத்தரும் ஒருத்தரை தெரியாதது போல், யாரும் யாரையும் அறியாதது போல் ஒவ்வொருத்தரை விட்டும் விரண்டோடுவாங்க. இதுதான் மஹ்ஷர் மைதானம். நான் என்ன ஆவேன், என் நிலை என்னாகும், சுயநலம் அங்கே வந்துவிடும். என் நிலைமை என்னாகும், நான் வெற்றி பெறுவேனா இல்லையா? அங்கே 3 கேள்விக்கு இங்கே பதில் சொல்லியிருந்தாலும் கூட அங்கேயும் நாம் பாஸ் ஆகணும், மஹ்ஷர் மைதானத்திலும் நாம் பாஸ் ஆகணும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த 3 கேள்விக்கு பதில் சொல்லி அல்லாஹ் சொர்க்கத்தை நமக்கு காமிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கேயும் பாஸ் ஆகிடுவோம். அதில் சந்தேகமே கிடையாது. அன்பான தாய்மார்களே, இப்போ அந்த நேரத்தில் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் நமக்கெல்லாம் சொல்லி காட்டுவாங்க, மனிதர்களுடைய நிலை இருக்கிறது. நிச்சயமாக மனிதனுடைய முகங்கள் இருக்கிறது. முகங்கள் 2 வகையாக தெரியும். சில மனிதருடைய முகங்கள் அல்லாஹ் சொல்லுவான், உஜூஹி யௌமஇதி முஸ்ஃபிரா. சில பேர் சிரித்த முகத்தோடு இருப்பாங்க, லாஹிகத்து முஸ்தபுஷிரா, சிரித்த முகத்தோடு ரொம்ப சந்தோஷமாக. சில பிள்ளைகளை பார்த்துருப்பீங்க, பரீட்சை எழுதிட்டு வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, நான் நல்லா எழுதிட்டேன், 100க்கு 100 நான் மார்க் வாங்கிடுவேன், ஒரு கேள்வி விடாமல் நான் எழுதிட்டேன். கரெக்டாக கேள்விக்கு பதில் எழுதினவங்க, எல்லாத்தையும் நல்லா படித்து நல்ல பரீட்சை எழுதின அந்த பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்தா நமக்கே தெரியும், சிரித்த முகமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஏன்? வெற்றி பெறுவது உறுதியாயிடுச்சு. இப்படி சில முகங்கள் மஹ்ஷர் மைதானத்தில் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் அழுவாங்க, எல்லாரும் கதறுவாங்க, எல்லாரும் யா நஃப்சின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் பார்த்தா ஹாயாக இருப்பாங்க, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, ரொம்ப சிரிச்ச முகமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்ம எல்லோரும் ஆக்கி தரட்டும் இன்ஷா அல்லாஹ். அந்த நாளில் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் நம் எல்லோருடைய முகங்களையும் சிரித்த முகங்களாக ஆக்கி தரட்டும் அல்லாஹ். நிச்சயமாக அல்லாஹ் சொல்வான், உஜூஹி யௌமஇதின் அலைஹா கபரா. சில முகங்கள் இருண்டு போயிருக்கும், பயத்தில் இருக்கும். அலைஹா கபரா, புழுதிபடிந்த முகங்கள் போன்று இருக்கும். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அந்த முகங்கள் இருக்குது. முகத்தில் சிரிப்பு இருக்கார், பயந்து கொண்டு இருப்பாங்க. என்ன ஆகுமோ, அல்லாஹ் என்னை கூப்பிடுவானே, அல்லாஹ் என்னை கூப்பிட்டு கேள்வி எனக்கு கேட்பானே, நான் சரியாக பதில் சொல்லிடுவேனா, அல்லாஹ் ஒரு ரிசல்ட் கொடுப்பான், செயல்பாடுகளோட ஏற்ற நம்ம கையில் கொடுப்பான். வலது கையில் அல்லாஹ் கொடுத்துட்டா அங்கேயும் நம்ம பாஸ் ஆகிடலாம் இன்ஷா அல்லாஹ். நம்ம அந்த வலது கையில் மஹ்ஷர் மைதானத்தில் அந்த ஏடு கொடுக்கப்படும், மஹ்ஷர் மைதானத்தில் அந்த ரிசல்ட் கொடுக்கப்படும். மஹ்ஷர் மைதானத்தில் அந்த ரிசல்ட் நமது வலது கையில் கொடுக்கப்பட்டால், அல்லாஹ் வலது கையில் கொடுத்தால் நாம் அங்கேயும் பாஸ் ஆகிடுவோம். அங்கேயும் பாஸ் ஆகிட்டா அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கத்துக்கு போயிடலாம். அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தில் நம்மள்கிட்ட அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நாம் கரெக்டாக பதில் சொல்லி நமது ஏடை, நமது ரிசல்ட்டை, நம்மளுடைய அமல்களுடைய பதிவேட்டை நமது வலது கையில் வாங்குவதற்குரிய வாய்ப்பினை இல்லாமல் அல்லாஹ் எனக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல்வானாக. அன்பான தாய்மார்களே, இப்போ இந்த சில பேர் இருக்காங்க பாருங்களேன், அவங்க முகம் இருண்டு போயிருக்கும். யாருன்னு சொன்னால் அவங்க சரியாக பதில் சொல்லியிருக்க மாட்டாங்க, சரியாக அமல் செஞ்சிருக்க மாட்டாங்க, சரியாக தொழுதிருக்க மாட்டாங்க, சரியாக நோன்பு வச்சிருக்க மாட்டாங்க, செஞ்சதெல்லாம் பாவம். லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா சொன்னவங்க, முஸ்லீமாக வாழ்ந்தவங்க, ஈமானோடு வாழ்ந்தவங்க, ஆனால் நன்மையே செய்யலை, பாவம் அதிகமாக செஞ்சுருப்பாங்க. இப்படிப்பட்டவருடைய முகங்கள் எல்லாம் இருண்டு போயிருக்கும், பயத்தில் இருப்பாங்க. உள்ளமெல்லாம்
திடுக்கத்தோடு இருக்கும், நடுங்கி கொண்டிருப்போம். அவங்க சொல்லுவாங்க, நிச்சயமாக தர்ஹகுஹா கதரா, அவங்களுடைய முகமெல்லாம் துண்டித்து விழுவது போல் இருக்கும். நிச்சயமாக உலாய்க ஹுமுல் கஃபரத்துல் ஃபஜரா, அவங்க யார் தெரியுமா? அவங்க தான் காஃபிர்கள், அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள். ரெண்டாவது, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு பாவம் செய்தாங்க பாருங்களேன். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இருந்தாங்க, அல்லாஹ்வை ஏற்றவர்களாக இருந்தும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன குடும்பத்தில் பிறந்தும் கூட, முஸ்லிமாக இருந்தும் கூட நன்மை செய்யாமல் வாழ்ந்தவர்கள் பெரும்பாவிகள். அந்த பெரும்பாவிகள் எல்லாம் காஃபிர்களோடு சேர்க்கப்பட்டுருவாங்க. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அன்பான தாய்மார்களே, வெற்றி பெறக்கூடியவர்கள் தோல்வி அடைந்துருவாங்க. அங்கே நம்மளை அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படிப்பட்ட ரெண்டு முகங்களுடையவங்க அங்கே இருப்பாங்க. ஒரு முகம் சிரித்த முகமாக இருக்கும், இன்னொரு முகம் அழுது கொண்டு இருக்கும், பயத்தோடு இருக்கும். எங்கம்மா? எந்த இடத்துலம்மா? மஹ்ஷர் மைதானத்தில். அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அழுது கொண்டு இருக்கக்கூடிய முகங்கள் சில பேர் இருப்பாங்க. அல்லாஹ் அந்த அழுகக்கூடிய இருண்டு போன பயப்படக்கூடிய முகங்களுடையவர்களுடைய கூட்டங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கட்டும், நல்லவர்களோடு அல்லாஹ் வாழ வைக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், மஹ்ஷர் மைதானத்தில் இப்படி எல்லாரும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எல்லாரும் இருப்போம். அப்படி ஒன்று கூடி இருக்கக்கூடிய நேரத்தில் வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே பிரிந்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். பாவிகளே, என்னை ஏற்றுக்கொள்ளாத பாவிகளே, நீங்கள் எல்லாம் பிரிந்து விடுங்கள். காஃபிர்களை அல்லாஹ் பொறுக்கி எடுப்பான். காஃபிர்களை அல்லாஹ் பொறுக்கி எடுத்து அந்த காஃபிர்கள்ட்ட கேள்விகளுக்கே கிடையாது. அந்த காஃபிர்களை பூரா என்ன செய்வான்னு சொன்னால், முதல்ல நரகத்துக்கு அனுப்பிடுவான். கேள்விகளுக்கு இல்லாமல் நரகத்தில் அனுப்புவான். அந்த காஃபிர்கள் எப்படி நரகத்துக்கு போவாங்க தெரியுமா? தலைகீழாக நடந்து போவாங்க, தலையால் நடந்து போவாங்க. தலையால் அப்படி தவறு தலையை அசைத்து நரகத்துக்குள்ளே போய் முகம் குப்புற தள்ளப்படுவாங்க. அல்லாஹ் அந்த கூட்டத்தை விட்டும் நம்மை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான தாய்மார்கள், ஈமானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இப்போ காஃபிர்கள் போயிட்டாங்களா? காஃபிர்கள் நரகத்துக்கு போனதுக்கு கேள்விகளுக்கு இல்லாமல் என்ன செஞ்சிருவாங்க? நரகத்துக்குள்ளே போடப்பட்டுருவாங்க காஃபிர்கள் எல்லாமே. அடுத்தது கேள்விகளுக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க. கேள்விகளுக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க அவங்க யாருமா? கேள்விகளுக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க 4 பேர். ஒன்றாவது அன்அமல்லாஹு மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதா வஸ்ஸாலிஹீன். நபி முதல்ல நபிமார்கள் கேள்விகளுக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. ரெண்டாவது யாருமா? மீன நபியீன வஸ்ஸித்தீகீன், ரெண்டாவது உண்மையாளர்கள், இறைநேசர்கள், உண்மையாக வாழ்ந்தவர்கள். அல்லாஹ் அந்த சித்தீகீன்களோடு அல்லாஹ் நம்மளை ஆக்கி தரட்டும் இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்களே, அப்போ சித்தீகீன்கள் நபிமார்களை உண்மைப்படுத்தி வாழ்ந்தவர்கள், நபிமார்கள் கொண்டு வந்த விஷயங்களை உண்மைப்படுத்தி வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வை உண்மைப்படுத்தி வாழ்ந்தவர்கள். நிச்சயமாக இப்படிப்பட்ட சித்தீகீன்கள் எந்த விதமான கேள்விகளுக்கு இல்லாமல் நபிமார்களோடு சேர்ந்து என்ன செய்வாங்க? சொர்க்கத்துக்கு போவாங்க. மூணாவதாக மார்க்கத்துக்காக அல்லாஹ்விற்காக உயிரை தியாகம் செய்த சுஹதாக்கள், ஷஹீதுகள் எந்த கேள்விகளுக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போவாங்க. நாலாவதாக சாலிஹீன்கள். இந்த சாலிஹீன்கள் இன்ஷா அல்லாஹ் நாமளும் வரணும் இன்ஷா அல்லாஹ். அன்பான தாய்மார்களே, இந்த சாலிஹீன் என்று சொன்னால் நல்ல ஆண்கள், நல்ல பெண்கள், சாலிஹான பெண்கள், சாலிஹான ஆண்கள், இவங்களெல்லாம் கேள்விகளுக்கு இல்லாமல் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மையும் எந்த விதமான கேள்விகளுக்கு இல்லாமல் சொர்க்கம் போகக்கூடிய அந்த கூட்டத்தில் ஆக்கி தந்துடுவானாக. அந்த நபிமார்களோடு சொர்க்கத்துக்குள்ளே போகணும். நபிமார்களுடைய ஜிப்பாக்களை பிடிச்சிக்கிட்டு சொர்க்கத்துக்குள்ளே போயிடணும். நபிமார்களுக்கு பின்னாடி வரிசையை நாமளும் தொடர்ந்து போயிடணும் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட கூட்டத்தில், கேள்விகளுக்கு இல்லாமல் சொர்க்கம் போகக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பான தாய்மார்களே, இப்போ மஹ்ஷர் மைதானத்தில் 2 கூட்டம் கழிஞ்சிருச்சு. ஒரு கூட்டம் என்னம்மா? கேள்விகளுக்கு இல்லாமல் நரகத்துக்கு போன ஒரு கூட்டம் நரகத்துக்கு போயிட்டாங்க. இன்னொரு கூட்டம் யாருமா? கேள்விகளுக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போன ஒரு கூட்டம். இப்போ மீதமுள்ள ஒரு கூட்டம் அங்கே மஹ்ஷர் மைதானத்தில் இருப்பாங்க. மஹ்ஷர் மைதானத்தில் இருக்கக்கூடிய கூட்டம் 3 பேர். ஒன்றாவது யாருமா? காஃபிர்கள். ரெண்டாவது யாருமா? நல்லடியார்கள். ஹதீஸில் வரும், இவங்க ஃபஸ்ட்டு சொர்க்கத்துக்கு அனுப்புனதுக்கு பின்னாடினா அல்லாஹ் இவங்களை நரகத்துக்கு அனுப்புவான்னு சொல்லி வரும். அன்பானவர்களே, இப்போ கேள்விகளுக்கு இல்லாமல் நரகத்துக்கு போன ஒரு கூட்டம், கேள்விகளுக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போன ஒரு கூட்டம், இவங்களெல்லாம் போனதுக்கு பின்னாடி மிச்ச நபர்கள் மஹ்ஷர் மைதானத்தில் இருப்பாங்க. இவங்கள்ட்ட அல்லாஹ் கேள்விகளுக்கு கேட்பான். அல்லாஹ் இந்த கூட்டத்தில் 3வது கூட்டத்தில் வருவதை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அப்படியே வந்தாலும் கூட அல்லாஹ் கேட்கும்போது சரியாக பதில் சொல்லி வெற்றி பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி தரணும் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக அந்த கூட்டத்தில் அதாவது மூமின்கள் மட்டும்தாங்க இருப்பாங்க, முஸ்லிம்கள் மட்டும்தாங்க இருப்பாங்க. 3வது கூட்டம் வெறும் முஸ்லிம்கள் மட்டும்தான், வெறும் மூமின்கள் மட்டும்தான். அல்லாஹ் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு கேள்விகளுக்கு கேட்பான்.
ஆனால் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு கேள்வி எனக்கு கேட்பான். அப்படி கூப்பிட்டு கேள்வி எனக்கு கேட்கும்போது அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம சரியாக பதில் சொல்லிட்டோம். நான் நோன்பு வச்சியா, அல்லாஹ் உனக்காக நான் நோன்பு வச்சுட்டேன். நல்லது செஞ்சியா, உனக்காக அல்லாஹ் நல்லது செஞ்சுட்டேன். தொழுதியா, உனக்காக நான் நல்ல விதமாக தொழுதுட்டேன். நல்ல விதமாக கேட்பான், அன்பாக கேட்பான். நம்ம சரியாக நடந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் சில தப்புகள் செஞ்சுருப்போம், சில தவறுகள் பண்ணியிருப்போம். இந்த நேரத்தில் அந்த மிச்சமுள்ளவர்கள் மஷர் மைதானத்தில் இருப்போம் அல்லவா, இந்த நேரத்தில் நாமெல்லாம் முட்டி போட்டு இருப்போம். எப்படி ஆசிரியருக்கு முன்னாடி சேட்டை பண்ணவன் முட்டி போட்டு இருப்பானோ, இதே மாதிரி அல்லாஹுக்கு முன்னாடி முட்டி போட்டு நாம் இருப்போம். அன்பான தாய்மார்களே, அப்போ முட்டி போட்டு இருக்கக்கூடிய நம்மள்கிட்ட அல்லாஹ் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு கேட்பான். கேட்கும்போது அல்லாஹ் சந்தோஷமாக, அதாவது 175% நன்மை செஞ்சுருப்போம், ஒரு 25% பாவம் பண்ணியிருப்போம். இந்த 75% நன்மையை கொண்டு 25% பாவத்தை அல்லாஹ் தன் ரஹமத்தினால் மன்னித்து, ஒருவேளை நீ சொர்க்கத்துக்கு போன்னு சொன்னால் சொர்க்கத்துக்கு போயிடலாம் இன்ஷா அல்லாஹ். ஒருவேளை நீ சொர்க்கத்துக்கு போ, இந்த உன்னுடைய ஏடு, உன்னுடைய நன்மையினால் உன்னுடைய பாவத்தை நான் அழித்து விட்டேன். இன்னல் ஹசனாத்து யுதிஹிபுன ஸய்யிஆத், நீங்கள் செஞ்ச தப்புகளை நீங்கள் செஞ்ச நன்மையில் அழித்துவிடும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா. இந்த அடிப்படையில் நம்ம நிறைய நன்மைகள் செஞ்சுருந்தோம். பாவம் ஒரு பக்கம் செஞ்சுருந்தாலும் பாவத்திலிருந்து நம்ம பாதுகாத்துக்கிறோன்னு நினச்சிருக்கிறோம், தெரியாமல் செஞ்சுருப்போம். அந்த பாவங்கள் நம்மை ஒட்டி இருந்தாலும் கூட நாம் தொழுத தொழுகைகள், நாம் செய்த திக்ருகள், நாம் செய்த நஃபிலான தொழுகைகள், தராவீஹ் போன்ற நஃபிலான வணக்கங்கள், நோன்புகள், இந்த நன்மைகளை வைத்து அல்லாஹ் அந்த சின்ன சின்ன பாவங்களை அல்லாஹ் மன்னித்து நம்மளுடைய அமானாமா ஏடுகளை வலதுகையில் கொடுத்து சந்தோஷமாக சொல்லுவான், நீ போ என்பதாக என்ன செய்வான், சொர்க்கத்துக்கு போக சொல்லுவான் அல்லாஹ். அப்படி போக சொல்லிட்டா நம்ம சந்தோஷமாக அந்த ஏடு வலதுகையில் கொடுத்துட்டான்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற்றுடுவோம். வலதுகையில் அந்த ஏட்டை வாங்கின உடனே சிரிச்சுக்கிட்டு வருவோம், நம்ம அத்தாட்ட வருவோம், அம்மாட்ட வருவோம், நம்ம குடும்பமெல்லாம் நிற்பாங்க, அவங்கள்ட்ட வருவோம். அல்லாஹ் எனக்கு வலதுகையில் ஏட்டை கொடுத்துட்டான், ரிசல்ட் வலதுகையில் கிடைச்சிருச்சு, நான் பாஸ் ஆகிட்டு சிரிச்ச முகமா, அதுக்கப்புறம் சிரிப்பு வந்துடும். நம்ம ஓடுவோம், சொர்க்கத்தை நோக்கி ஓடுவோம். அன்பானவர்களே, அடுத்து சில பேர் நல்லா கேட்பான், இன்னது செஞ்சியா, இப்படி பண்ணியா, இது பண்ணியா, அல்ல கேள்வி கேட்பான். அவன் கேட்குற கேள்விக்கு நம்ம சரியாக பதில் சொல்லலை அப்படின்னு சொன்னான், பாவம் நிறைய இருந்துச்சுன்னு சொன்னான், பாவத்தை விட நன்மைகள் குறைவாக இருந்தால், அதாவது நன்மைகள் குறைவாக இருந்தால், நிறைய நன்மை நாம் செய்யலை, பாவம் நிறைய செஞ்சுருந்தோம், இப்போ நம்ம மாட்டிக்கிடுவோம், அல்லாட்ட மாட்டிக்கிடுவோம். இப்போ அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னால், அப்பப்போ தொழுதுருப்போம், அப்பப்போ திக்ரு செஞ்சுருப்போம், அப்பப்போ நோன்பு வச்சுருப்போம், ஆனால் பாவம் நிறைய செஞ்சுருக்கிறோம். வாழ்நாள் பூரா செஞ்ச பாவங்கள் அதிகம். அல்லாஹ் நம்மளை பாவங்களை விட்டு பாதுகாக்கணும். பாவங்கள் நிறைய பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் தொழுதுருப்போம், ஆனால் பாவங்கள் நிறைய இருக்குல்லவா, நிறைய பாவம் செஞ்சதுனால, அந்த பாவத்துக்கு முன்னால் நன்மைகள் குறைவாக இருக்கிறதுனால நிச்சயமாக அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அந்த பாவம் அதிகமாக இருந்ததுனால நன்மைகளை பார்க்க மாட்டான், நம்மளை பார்த்து கோவப்படுவான். அந்த ஏட்டை, நம்மளுடைய ரிசல்ட்டை, இதோ உன்னுடைய ஏடு இந்தா என்பதாக அல்லாஹ் தூக்கி வீசி எறிவான். சில பேருக்கு அல்லாஹ் கூப்பிட்டு கொடுப்பான், இடது கையில் கொடுப்பான். தூக்கி வீசி எறியும் போதும் இடது கையில் பிடிப்பான் அவன், வலது கை வேலை செய்ய. இப்படிப்பட்ட அந்த மனிதர்கள், இடது கையில் அந்த ரிசல்ட்டை வாங்கிய மனிதர்கள் தோல்வி அடைஞ்சிருவாங்க. நிச்சயமா அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். எதுலேருந்துமா பாதுகாக்கணும்? இடது கையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ரிசல்ட் கிடைப்பதை விட்டோ அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். வலது கையில் ரிசல்ட் கிடைக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மளை உருவாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளை ஆக்கி தர வேண்டும். நன்மைகள் நிறைய செய்யக்கூடிய மக்களாக நம்மளை அல்லாஹ் ஆக்கி அருள் பாலிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அன்பான தாய்மார்களே, இப்போ எப்படிமா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், இந்த மஹ்ஷர் மைதானத்தில் 3வது ஒரு கூட்டம் நிற்போம், இதில் கேள்விகளுக்கு கேட்கப்படும், சரியாக பதில் சொல்லி அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சு வலது கையில் ஏடு கொடுப்பான், ரிசல்ட் கொடுப்பான். அப்படி ரிசல்ட் கொடுத்தா பாருங்களேன், இவங்க வெற்றி பெற்றுவாங்க, இவங்க சொர்க்கத்தை நோக்கி ஓடுவாங்க. அடுத்து ஒரு கூட்டம், இவங்கள்ட்ட அல்லாஹ் இடது கையில் ரிசல்ட் கொடுத்துட்டு சொல்லுவா, உன்னால் முடிஞ்சால், நீ செஞ்ச தொழுகையினால், நீ செஞ்ச ஜக்காத்தினால், நீ பாவமும் பாவம் நிறைய செஞ்சிருக்கிற, ஆனாலும் கொஞ்சம் நன்மை செஞ்சிருக்கையில, அதனால உனக்கு ஒரு வாய்ப்பு தர்ற, உன்னால் முடிஞ்சால் நீ சொர்க்கத்துக்கு போய்க்கும். அங்கே சொர்க்கத்துக்கு போய்க்குன்னு சொல்லிடுவான். ஆனால் இடது கையில் ரிசல்ட் வந்திருக்கும். அவன் உணர்ந்துருவான், எங்கே நாங்கள் சொர்க்கத்துக்கு போக போகிறோம், இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போய் பார்ப்போம் என்பதாக மூமினான மக்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, அந்த சொர்க்கத்தை நோக்கி ஓடும்போது தான் இடையில ஒரு பாலம் வரும். அன்பான தாய்மார்களே, அந்த பாலத்துக்கு பேர் என்னம்மா?
சிராத்துல் முஸ்தகீம் முன்னாடி சொல்லியிருக்கிறோம். அந்த மஹ்ஷர் மைதானத்தை கடந்து மஹ்ஷர் மைதானத்தை ஒட்டி ஒரு பெரிய ஒரு பாலம், நீண்ட பாலம். அந்த நீண்ட பாலம் நம்ம முன்னாடி சொல்லியிருக்கிறோம், சிராத்துல் முஸ்தகீம் பாலம் முடியை விட கூர்மையாக இருக்கும். இப்போ வலது கையில் ரிசல்ட் வாங்கினவங்க சொர்க்கத்தை நோக்கி ஓடும்போது அந்த பாலத்துக்கு முன்னாடி நிற்பாங்க. முன்னாடி அந்த பாலத்தில் கடந்து போனவங்க இருக்கிறாங்க, நபிமார்கள், சுகதாக்கள், இறைநேசர்கள், இவங்களெல்லாம் முன்னாடி கண் சுமுற்ற நேரத்தில் கடந்து போயிருப்பாங்க. இப்போ நாமளும் வலது கையில் எல்லாம் கொடுத்துட்டான்ல, அங்கே போய் நிற்போம். நின்று என்ன செய்வோம், அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் கால் எடுத்து வைப்போம், தடுமாறுவோம். எப்படியும் தடுமாறி பாவத்தினால் அந்த கால்கள் தடுமாறும். இருந்தாலும் நன்மைகள் நிறைய செஞ்சதுனால, பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனால தடுமாறி இங்கிட்டு தடுமாறி பயத்தோடு அந்த பாலத்தை கடந்து அந்த பக்கம் போயிடும். அல்லாஹ் அந்த பாலத்தை கடக்கக்கூடிய மக்களில் நம்மளையும் ஆக்கி தரட்டும் இன்ஷா அல்லாஹ். அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கண் சுமுற்ற நேரத்தில் கடந்து போகக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தரட்டும் இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்களே, பாவம் அதிகமாக செய்த முஸ்லிம்கள், பாவம் அதிகமாக செய்த ஈமான் உள்ளவர்கள், பாவத்தில் நிறைய ஈடுபட்ட நன்மையில் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இடது கையில் அந்த ரிசல்ட்டை வாங்கி அந்த முஸ்லிம்கள் அவங்களும் அந்த பாலத்தில் கால் எடுத்து வச்ச உடனே பாவத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய நிலைமைகள் மாறுபடும். என்ன செய்வாங்க, அந்த கால் எடுத்து வச்ச உடனே பாலம் ஆட ஆரம்பிக்கும். அந்த பாலம் ஆட ஆரம்பித்ததோட கால்கள் தடுமாற ஆரம்பித்து விடும். தடுமாறி கீழே விழுவாங்க. பாலத்துக்கு கீழே என்னமா இருக்கு, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துக்கு கீழே நேர கீழே விழுந்தால் நரகம். அப்போ கீழே விழுந்துருவான், நரகத்துக்குள்ளே விழுந்துருவாங்க. இடது கையில் ரிசல்ட் வாங்கியவங்க அந்த பாலத்தை கடக்க முடியாது. ஆனாலும் வாய்ப்பு கொடுப்பான், ஈமான் இருந்ததுனால அல்லாஹ் வாய்ப்பு கொடுப்பான். உன்னால் முடிஞ்சால் அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை நீ கடந்துக்கோ என்பதாக அல்லாஹ் சொல்வான். அன்பான தாய்மார்களே, நிச்சயமாக பாவம் நிறைய இருக்கிறதுனால, பாவச்சுமைகள் நிறைய இருக்கிறதுனால அந்த பாவத்தை சுமந்து கொண்டு சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்க முடியாது. கால் தடுமாறி அந்த நரகத்துக்குள்ளே விழுக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். அப்போ மஹ்ஷர் மைதானத்தை கடந்து நம்மளுடைய நிலைமைகள் ரெண்டு விதமாக இருக்கும். பாலத்தை இலகுவாக கடக்கக்கூடிய ஒரு கூட்டம், பாலத்தை கால் தடுமாறி நரகத்துக்குள்ளே விழுகக்கூடிய ஒரு கூட்டம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். நரகத்துக்குள்ளே விழுகக்கூடிய அந்த கூட்டத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அதில் சில பேருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிஃபாரிஸ் செய்வாங்க. சிஃபாரிஸ் செஞ்சு நரகத்துக்கு போக வேண்டிய சில பேர் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிஃபாரிசினால் அல்லாஹ் காப்பாற்றி சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அந்த சிஃபாரிசும் கிடைக்கக்கூடிய மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஒருவேளை ஏதாவது ஒரு தவறினால், தவறான பார்வையினால், தவறான பேச்சினால், தவறான செயல்பாடுகளினால் நரகத்துக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுட்டாலும் கூட நம்மளுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத், அவர்களுடைய பிரியம், அவர்களுடைய நேசம், அவர்களுடைய சிஃபாரிஷ் அது கிடைத்து நாம் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. அன்பான தாய்மார்களே, கேள்வி இல்லாமல் சொர்க்கம் போக வேண்டும் இல்லையா? வலது கையில் அந்த அமல்நாமா ஏட்டை வாங்கி நம்ம எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடணும். மூணாவது ஒரு கூட்டம், தடுமாறி கீழே விழுகக்கூடிய கூட்டம், அந்த கூட்டத்தில் நாம் உருவாகிவிடக்கூடாது. அப்போ நம்ம அந்த கூட்டத்துக்கு, அதாவது சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் கால் தடுமாறி உள்ளே விழுகிற கூட்டம் யாருமா? சரியா நோன்பு வச்சிருக்க மாட்டாங்க. நோன்பு வச்சிருந்தாலும் அந்த நோன்பு வச்ச நிலையில் பாவங்கள் நிறைய செஞ்சிருப்பாங்க. சரியா தொழுதிருக்க மாட்டாங்க. தொழுதாலும் பாவம் நிறைய செஞ்சிருப்பாங்க. சரியா திக்ரு செஞ்சிருக்க மாட்டாங்க. திக்ரும் செஞ்சிருப்பாங்க, ஆனால் பாவம் நிறைய செஞ்சிருப்பாங்க. பாவம் நிறைய செஞ்ச கூட்டங்களில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நிச்சயமாக ரமலானில் மட்டுமல்ல, உயிருள்ள வரைக்கும் பாவத்தை வெறுக்க வேண்டும். சலிச்சு போன உணவு, கெட்டுப்போன உணவு நமக்கு கொடுக்கப்பட்டால் எப்படி அதை நாம் வெறுப்போமோ அது மாதிரி பாவத்தை நாம் வெறுக்க வேண்டும். அன்பானவர்களே, நரக நெருப்பை கையில் நாம் தொடுவதற்கு முயற்சி பண்ணுவோமா? நரக நெருப்பை தொட முடியுமா நம்மளால்? எப்படி நெருப்பை தொடுவதற்கு பயப்படுவோமோ அது மாதிரி பாவத்தை நாம் கருத வேண்டும். பாவம் என்பது நெருப்பு, பாவம் என்பது நரக நெருப்பு. அந்த பாவத்தை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அன்பான தாய்மார்களே, இப்போ நாம் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்ததுக்கு பின்னாடி என்ன ஆகுமா? முன்னாடி சொல்லியிருக்கிறேன், என்னமா நிலைமை ஏற்படும்? சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்ததுக்கு பின்னாடி அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சி என்னமா? அங்கே சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை ஒட்டி அந்த பக்கமாக சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கும். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் தூரம் இருக்கும். அன்பான தாய்மார்களே, இப்போ மஹ்ஷர் மைதானத்திலிருந்து சிராத்துல் முஸ்தகீம் இதையெல்லாம் கடந்து போனதினால் ரொம்ப தாகத்தில் நாம் இருப்போம்.
ரொம்ப தாகித்தவர்களாக இருப்போம், தாகத்தோடு நாம் இருப்போம். நம்மளுடைய மூமின்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு ஹவுல், ஒரு தொட்டியை ஏற்பாடு செய்திருக்கிறான். கௌசர், இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர் என்பதாக அல்லாஹ் சொல்வான். நபியே, கௌசர் என்ற நீர் தடாகத்தை உங்களுக்காகவே கொடுத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்வான். அந்த கௌசர் என்ற தண்ணி தொட்டியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருப்பாங்க. யாரெல்லாம் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து சொர்க்கவாதிகளாக வருவாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்குல தண்ணி மெத்தி கொடுப்பாங்க. யாருமா மெத்தி கொடுப்பாங்க? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெத்தி கொடுப்பாங்க. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையினால் அந்த தண்ணீரை வாங்கி வயிறு நிரம்ப குடிப்போம். அந்த நபி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, லா யல்மு பஅதஹு அபதா. அந்த சொர்க்கத்துக்கு போகிற வரைக்கும் எத்தனை நாள் ஆகுமோ தெரியாது. நம்ம நினைக்கிறோம் சிராத்துல் முஸ்தகீம் பாலமும் சொர்க்கமும் ஒன்று என்பதாக நம்ம நினைக்கிறோம். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலிருந்து சொர்க்கம் போவதற்கு கொஞ்சம் நாள் பிடிக்கும், கொஞ்சம் நேரம் பிடிக்கும். அந்த சொர்க்கம் போகிற வரைக்கும் அது சொர்க்கம் தான். அந்த சொர்க்கம் போகிற வரைக்கும் எந்த தாகமும் நமக்கு இருக்காது. அந்த தண்ணீரை குடிச்சுட்டா அந்த தண்ணீர் கௌசர், அந்த கௌசர் என்று சொல்லக்கூடிய அந்த தொட்டிலிருந்து தண்ணி மெத்தி கொடுப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை வாங்கி நம்ம என்ன செய்வோம்? குடிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்போம், பார்த்து சந்தோஷமாக சலாம் சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கை கொடுப்பாங்க, கை கொடுத்து குலுக்குவாங்க, கை கொடுத்து வாழ்த்து சொல்லுவாங்க. செல்லுங்கள் செல்லுங்கள், சொர்க்கத்துக்கு செல்லுங்கள் என்பதாக வழி அனுப்புவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி நெடுகிலும் மலக்குமார் நினைப்பாங்க, சலாமுன் அலைக்கும், சலாம் சலாம் சலாமுன் அலைக்கும், உங்க மேல சலாம் உண்டாகட்டும், வருக வருக என மலக்குமார்கள் வரவேற்பதோடு நம்ம சொர்க்கத்துக்குள்ள நுழைவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மளை சொர்க்கத்துக்குள்ள நுழையக்கூடிய மக்களில் நம்மளை எல்லாம் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பான தாய்மார்களே, அப்போ எதுக்கு பின்னாடிமா சொர்க்கம் இருக்குது? சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து கௌசர் என்ற நீர் தொட்டியை கடந்து அங்கே சொர்க்கம் இருக்கிறது. சொர்க்கத்துக்கு பல வாசல்கள் உண்டு. நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரையான் என்று சொல்லக்கூடிய ஒரு வாசல் இருக்கிறது. அந்த ரையான் என்ற வாசல் வழியாக யார் மட்டுமா போவாங்க? நோன்பாளிகள் மட்டும் போவாங்க. நான் நேற்று சொன்னது மாதிரி 7 அல்ல 8 உறுப்புகளை நாம் பாதுகாத்து வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் நம்மளை என்ன செய்வான்? ஐன சாயிமூன், நோன்பாளிகள் எல்லாம் இங்கே வாங்க. சொர்க்கத்துக்கு போகிறவங்கள அதிகமாக நோன்பு வச்சவங்க, கரெக்டாக நோன்பு வச்சவங்க, சரியாக நோன்பு வச்சவங்க, நோன்பாளிகளை பூரா அல்லாஹ் வரவேற்க சொல்லி ரையான் என்ற வாசல் வழியாக உங்களுடைய இருப்பிடத்துக்கு போங்க என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அந்த ரையான் என்ற வாசல் சுகந்தமானது, ரொம்ப குளுமையானது, ரொம்ப மகத்துவமானது. அல்லாஹ் அந்த வாசல் வழியாக நாமெல்லாம் அழைக்கப்பட்டு நம்மளுடைய இருப்பிடத்திற்கு செல்லக்கூடிய சொர்க்கத்தில் நமக்கு ஒரு இருப்பிடம் இருக்கிறது. சொர்க்கத்தில் இப்போவும் நமக்கு ஒரு பிளாட் இருக்கிறது. மிஷ்காத் ஷெரீஃபில் ஒரு ஹதீஸ் வரும், மிஷ்காத் ஷெரீஃபில் ஒரு ஹதீஸ் வரும், கபருக்குள்ளே நமது இருப்பிடத்தை காட்டப்படும். நிச்சயமாக இதோ பார், நரகத்துக்கு போக வேண்டிய நீ, நரகத்திலே ஒரு பிளாட் இருக்கு. நம்ம பேரில் நரகத்தில் ஒரு பிளாட் இருக்கு, சொர்க்கத்தில் ஒரு பிளாட் இருக்கு. கபருக்குள்ள இந்த ரெண்டும் காட்டப்படும். எந்த ரெண்டுமா? நரகத்தில் உள்ள ஒரு பிளாட்டும் காட்டப்படும், சொர்க்கத்தில் உள்ள ஒரு பிளாட்டும் காட்டப்படும். யார் சொர்க்க 3 கேள்விக்கு சரியாக பதில் சொல்லிட்டோமோ, சொர்க்கவாதியாக மாறிட்டோமோ, அப்போ அந்த மலக்கு சொல்லுவாங்க, நரகத்தை காட்டுவாங்க. சொர்க்கவாதிகளுக்கு ஃபஸ்ட்டு நரகத்தை காட்டுவாங்க. இதோ பார், இதுதான் நரகம். நரகம் கபருக்குள்ளே காட்டப்படும். அப்படி நரகத்தை பார்த்து மலக்குமார்கள் சொல்லுவாங்க, இதோ பார் நரகம். இந்த நரகத்துக்குத்தான் நீ போக வேண்டிய நிலைமை இருந்துச்சு. இந்த நரகத்திலையும் உன் பேர் போடப்பட்ட ஒரு பிளாட் இருக்குது, ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதிக்கு தான் நீ போகணும். ஆனால் நீ அல்லாஹ்வுடைய கிருபையினால 3 கேள்விக்கு சரியாக பதில் சொல்லி நீ சொர்க்கத்துக்கு போக போகிற. இதோ பார் சொர்க்கம், சொர்க்கமும் அங்கே காட்டப்படும். இதோ பார் சொர்க்கம், இதுதான் சொர்க்கம். சொர்க்கத்தில் பார், உன் பேர் எழுதப்பட்டிருக்கு, நம்ம பேர் அங்கே எழுதப்பட்டிருக்கும். அதாவது நம்மளுடைய பேர் முகமது யாசினா, ஃபாத்திமாவா, என்னென்ன பேர் அங்கே, சித்திகாவா, என்னென்ன பேர் இருக்குதோ அனைத்தும் அங்கே எழுதப்பட்டிருக்கும். அன்பான தாய்மார்களே, அப்போ எழுதப்பட்ட விஷயம் அந்த சொர்க்கத்தில் நம்ம பிளாட், நம்ம பேர் எழுதப்பட்டிருக்கும். கண்டிப்பாக அந்த பிளாட் நமக்கு கபருக்குள்ளேயே காட்டப்படும், கபருக்குள்ளேயே காட்டப்படும். அப்போ நாம் ரையான் என்ற வாசல் வழியாக நோன்பு சரியாக வச்சுருந்தோம். நோன்பு வச்சுக்கிட்டு புறம் பேசலை, நோன்பு வச்சுக்கிட்டு தப்பானதை பேசலை, நோன்பு வச்சுக்கிட்டு பாவம் செய்யலை, கரெக்டாக நோன்பு வச்சுருந்தோம், அல்லாஹ்வுக்காக நோன்பு வச்சுருந்தோம். இப்போ அந்த ரையான் என்ற வாசல் வழியாக போய் எந்த வாசல் வழியாக போனாலும் நம்ம பிளாட்டை போய் அடைந்திடலாம். ஆனால் இந்த நோம்பாளிகளுக்கு மட்டும் சிறப்பாக அல்லாஹ் இந்த ரையான் என்ற வாசல் வழியாக போக வைப்பான். அந்த வாசல் வழியாக உள்ளே போய் நம்ம பிளாட்டை போய் அடைந்திடலாம்.
அன்பான தாய்மார்களே, இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, ஆத்துல் இபாதிய சாலிஹீன், சாலிஹான நல்லடியார்களுக்கு, நல்ல தொழுகையாளிகளுக்கு, நல்ல நோன்பாளிகளுக்கு, நல்ல அமல் செய்தவர்களுக்கு, இந்த உலகத்தில் ஈமானோடு இஸ்லாமோடு வாழ்ந்த மக்களுக்கு நான் என்னுடைய நல்லடியார்களுக்கு நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் சொர்க்கத்தில். அந்த நான் அவங்களுக்காக ரெடி பண்ணி வைத்திருக்கக்கூடியவைகளை மாலா ஐநுன்றாய் என்ன எந்த கண்ணும் பார்த்திருக்கார். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நான் தயார்படுத்தி வச்சிருக்கிறேன். வலா உதுனுன் சமியத், அந்த பாக்கியத்தை பற்றி எந்த காதும் கேட்டிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமாக நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். வலா ஹதர அலா கல்பி பஷர், இப்படித்தான் இருக்கும் நம்ம பிளாட். நம்ம சிந்திச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். அவ்வளவு சுகபோகம் நிறைந்தது நம்முடைய பிளாட். நம்முடைய பிளாட்டுக்கு கீழே ஆறுகள் ஓடும், தேனாறு ஓடும், பாலாறு ஓடும், மதுவாறு பழச்சாறு ஆறு ஓடும். அன்பான தாய்மார்களே, இப்படியெல்லாம் ஆறுகள் ஓடும். சலசலவென்று இசை சப்தங்கள் அங்கே இருக்கும், தண்ணீருடைய சப்தங்கள் அங்கே இருக்கும். அன்பான தாய்மார்களே, மிகப்பெரிய ஒரு பூஞ்சோலையாக இருக்கும் நமது பிளாட். நமது பிளாட்டில் அல்லாஹ் ஒரு மாளிகை கட்டியிருப்பான் சொர்க்கத்துக்குள்ளே. அந்த மாளிகை இருக்கிறது ஒவ்வொன்றும் மரகத கற்களால் கட்டப்பட்டிருக்கும், தங்க கற்களால் கட்டப்பட்டிருக்கும், வெள்ளியால் கட்டப்பட்டிருக்கும். ஒவ்வொரு விலை உயர்ந்தது. நம்ம பிளாட்டில் நம்ம நடக்கக்கூடிய சொர்க்கத்துக்குள்ளே நாம் நடக்கக்கூடிய தரைகள் எல்லாம் குங்கும பூக்கள். என்ன பூமா? குங்குமப்பூ. நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க குங்குமப்பூ. சும்மா ஒரு பிடி, சும்மா இந்த கையில் 2 விரலை வச்சு ஒரு பிடி பிடிச்சி எடுத்தோம்னா பியூர் ஒரிஜினல் அந்த குங்குமப்பூ. எத்தனையோ விலை உயர்ந்தது. சாதா குங்குமப்பூ இருக்கு, ஆனால் விலை உயர்ந்து குங்குமப்பூ இருக்கு. அந்த ஒரு பிடிக்கு இவ்வளவு விலைன்னு சொன்னேன், 400 ரூபா, 450 ரூபா, 500 ரூபா அப்படின்னு சொன்னேன். சின்ன ஒரு பிடிக்கு 1 கிராமை விட ரொம்ப கம்மி. நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு சின்ன பிடிக்கு இவ்வளவு விலை உயர்வுன்னு சொன்னால், நாளை கியாமத்து நாளில் சொர்க்கத்தில் நிச்சயமாக அல்லாஹ் நம்ம நடக்கும் பாதைகள் எல்லாம் குங்கும பூக்களாக இருக்கும். மண்கள் இருக்காது, குங்கும பூக்களை நடந்து சொல்வோம். நமது வீட்டில் தரைகள் எல்லாம் பளிங்கு கற்கள் கிடையாது, தரைகள் எல்லாம் நிச்சயம் மரகத கற்கள், வைரங்கள், வைடூரியங்கள், விலை உயர்ந்த கற்களை கொண்டு அல்லாஹ் நமது பிளாட்டில் நமக்கு ஒரு மாளிகையை கட்டியிருப்பான். இன்ஷா அல்லாஹ் அந்த மாளிகையில் நாம் இருப்போம். குறிப்பாக தாய்மார்களே, நீங்கள் எல்லாம் சொர்க்கத்து அழகுகளாக மாறிடுவீங்க, சொர்க்கத்து அழகுகளாக மாறிடுவீங்க. நான் சொன்னேன் அல்லவா, மஷர் மைதானத்தில் நாமெல்லாம் முளைச்சி நிற்போம். அது முளைச்சி நிற்கக்கூடிய நேரத்தில் நம்ம உருவமாக நிற்போம். அவங்களுடைய உருவங்கள் அப்படியே இருக்கும். இப்போ அல்லாஹ் உயிரை கொடுப்பான். உயிரை கொடுக்கும்போது நம்ம ஐயாக்கள் 45 வயசு, 60 வயசு, 70 வயசு, 105 வயசு, 300 வயசு, இப்படி பல வருடங்கள் வாழ்ந்த ஐயாக்கள் எல்லாம் குமரர்களாக இருப்பாங்க, குமரிகளாக இருப்பாங்க. அத்தமாக்கள் எல்லாம் அதாவது யாரும் அங்கே வயது முதிர்ந்தவர்கள் கிடையாது. எல்லோரும் வாலிபத்தில் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். நமக்கு வயது முதிர்வு அங்கே கிடையாது. ஏன்னு சொன்னால் வயது முதிர்வு என்பது ஒரு மனிதனுடைய முடிவுக்கு அடையாளம். அங்கே மவுத்து கிடையாது, சொர்க்கத்தில் மரணம் கிடையாது. சொர்க்கத்துக்கு போயிட்டா அப்படின்னு சொன்னால் முடிவில்லாத வாழ்க்கை, நரகத்துக்கு போயிட்டா முடிவில்லாத வாழ்க்கை. முடிவில்லாத நரகத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து முடிவில்லாத சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். சொர்க்கத்துக்கு சொர்க்கவாதிகளுக்கு மட்டும்தான் அந்த இளமை பருவம், அந்த இளமை பருவம். அன்பான தாய்மார்களே, அப்படி சொர்க்கத்துக்குள்ளே போகும்போது வாலிப பருவத்தோடு நாம் போவோம். சின்ன பிள்ளைகளை மவுத்தாயிருந்தாங்கன்னு சொன்னால் சிறு பிள்ளைகளாகவே இருப்பாங்க. ஆனால் ஏஜ் அட்டன் பண்ண பாலிகான வயது பருவத்தை அடைந்த பருவ வயதை அடைந்த இவர்கள் எல்லாம் பருவ வயதை அடையும் போது எப்படி இருந்தார்களோ அது போன்று வாலிப வயசில் சொர்க்கத்துக்குள் அனுப்பப்படுவோம் இன்ஷா அல்லாஹ். அன்பான தாய்மார்களே, அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த அந்த சொர்க்கம், அந்த சொர்க்கத்தை நாம் அடைந்து கொள்ளணும்னு சொன்னால் மஹ்ஷர் மைதானத்தில் நம்ம வெற்றி பெறணும். மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ரிசல்ட் நம்மளுடைய வலது கையில் கிடைக்கணும். நபிமார்களுக்கு வலது கையில் கொடுத்துருவான் அல்லாஹ், சித்திகன்களுக்கு வலது கையில் கொடுத்துருவான் அல்லாஹ், வலது கையில் கொடுத்து கேள்விவனுக்கு இல்லாமல் அனுப்புவான் அல்லாஹ். அப்படி ஒருவேளை கேள்விவனுக்கு கேட்டாலும் வலது கையில் கொடுக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மளை உருவாக்கி வலது கையில் நாம் வாங்கி நிச்சயமாக சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மக்களாக நாம் உருவாக வேண்டும் என்பதை இந்த நல்லதொரு நேரத்தில் நாம் எல்லாம் அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இதை விட பெரிய பாக்கியம், சொர்க்கத்தை விட பெரிய பாக்கியம் என்ன தெரியுமாம்மா? சொர்க்கத்துக்குள்ளே போய் நம்ம பிளாட்டில் ஹாயாக இருந்துருவோம். நீங்கள் எல்லாம் பேர அழகிகளாக இருப்பீங்க. ஹூரிலின் பெண்களை விட பேர அழகிகளாக நீங்கள் இருப்பீங்க. ஹூரிலின் பெண்கள் எப்படிப்பட்டவங்கம்மா? அவங்க தொண்டைக்குழிக்குள்ளே தண்ணி குடிச்சாங்கடா, தண்ணி அந்த தொண்டைக்குழிக்குள்ளே போகிறது வெளியில் தெரியும், அவ்வளோ பலபலன்னு இருப்பாங்க ஹூரிலின் பெண்கள். ஹூருல் ஐன், ஹூருல் ஐன் என்ன அர்த்தம்? கண் கவர்ச்சி நிறைந்த பெண்கள், கண்ணுக்கு கவர்ச்சிகரமான பெண்கள். இடையில நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சாதாரணமாக ஒரு தெருவில் இருந்த ஒரு பெண்ணை அழகாக காட்டி பெரிய என்ன செஞ்சுட்டாங்க, வீடியோக்கள் பேர் அழகியாக காமிச்சாங்க.
அன்பானுக்கு அதென்ன பேரழகு, அதென்ன பேரழகு. சொர்க்கத்து அழகிகள் இருக்கிறாங்க, ஹூரின் பெண்கள் இருக்கிறாங்க. அந்த ஹூரில் ஐன் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்களுடைய அழகை விட பேர அழகை அல்லாஹ் இந்த உலக அழகியலாகிய உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருவான். உங்களுடைய குர்ஆன் ஓதுதலின் மூலமாக, உங்களுடைய தொழுகைகளின் மூலமாக, உங்களுடைய நோன்புகளின் மூலமாக, அல்லாஹ்வுக்காக வாழக்கூடிய வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் எல்லாம் சொர்க்கத்து பேரழகிகளாக நீங்கள் மாறிடுவீங்க. அல்லாஹ் அப்படிப்பட்ட பேரழகிகளாக நமது வீட்டு பெண்மணிகளாகிய உங்களை, நமது வீட்டு பெண்மணிகளை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அந்த பேரழகிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கணவன்மார்களை நிச்சயமாக சொர்க்கத்து கணவன்மார்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பானவர்கள், இப்படி நமது குடும்பமே சொர்க்கத்துக்கு போயிடுச்சுன்னு வைங்களேன், அல்லாஹுடைய பெரிய ஒரு கிருபை. அந்த குடும்பமாக அங்கேயும் நாம் வாழலாம், சந்தோஷமாக வாழலாம், மகிழ்ச்சியாக வாழலாம். சொர்க்கத்துக்கு போயிட்டோன்னு வைங்களேன், இப்போ அத்தை நம்மளை கொஞ்சுவாங்க, அத்தாவை நாம கொஞ்சுவோம். உள்ளே போயிட்டா எல்லாரையும் கண்டுக்கிறோம். மிகப்பெரிய சந்தோஷம் அங்கே. இப்படி சந்தோஷத்தில் நம்ம மூழ்கி இருக்கக்கூடிய நேரத்தில் கடைசியாக அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ளே வருவான். சொர்க்கவாதிகளாகிய நம்மளை பார்த்து கூப்பிட்டு கேட்பான், சொர்க்கவாதிகளே நான் கொடுத்த நியாமத்து போதுமா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்பான். நம்ம எல்லாம் சொல்லுவோம், போதும் யா அல்லாஹ், இந்த இது போதும் என்பதாக நம்ம சொல்லுவோம். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கு இதைவிட மேலான ஒரு பாக்கியத்தை தரப்போகிறேன் என்று சொல்லி தன்னை காட்சிப்படுத்துவான், தன்னை பார்க்க சொல்லுவான். நாமெல்லாம் அல்லாஹ்வை பார்ப்போம். அன்பான தாய்மார்கள், யாரமா பார்ப்போம்? அல்லாஹ்வை நாம் பார்ப்போம். நம்ம எல்லாரும் அல்லாஹ்வை பார்ப்போம். சொல்லுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அல்லாஹ்வை பார்த்த இந்த கண்கள் எல்லாம் சொர்க்கத்தை மறந்து போகும், சொர்க்கத்தை மறந்துடுவோம். சொர்க்கத்தை மறந்து அல்லாஹ் பார்த்துக்கிட்டே நிற்போம். சொர்க்கத்துக்கு போங்க, உங்கள் பிளாட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லும்போது யாரும் அசைய மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ் மலக்குமார்களை கூப்பிடுவான், இவர்களை பிடிச்சி தூக்கி அவங்க பிளாட்டில் போய் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். மலக்குமார்கள் வந்து அல்லாஹ்வோட உத்தரவின் பேரில் நம்மளை ஒவ்வொருத்தராக தூக்கிட்டு போய் நம்ம பிளாட்டில் போய் விடுவாங்க. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் அவ்வளோ அழகாக காட்சி தருவான். அல்லாஹ்வை நாம் பார்ப்போம் இந்த கண்களினால். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அதாவது இந்த பௌர்ணமி நிலாவை பார்ப்பது போன்று அல்லாஹ்வை நாம் பார்ப்போம். லா துலாமூன ஃபீ ரூயத்தி, ஒரு சில நேரங்களில் ஒரு வெளிச்சத்தை பார்த்தால் கண்கள் கூசும், ஆனால் அல்லாஹ்வுடைய பிரகாசத்தை பார்ப்போம், கண்கள் கூசாது, பார்த்து ரசிப்போம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. எனவே அன்பான தாய்மார்களே, மஹ்ஷர் மைதானத்தில் வெற்றி பெற்றுட்டோம்னு சொன்னால் இவ்வளவு பெரிய பாக்கியம். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கக்கூடிய பாக்கியம், அது மாதிரி கௌசர் தடாகத்தில் நீர் குடிக்கக்கூடிய பாக்கியம், சொர்க்கத்துக்குள்ளே போய் பிளாட்டை அடையக்கூடிய பாக்கியம். அதை விட மேலாக அந்த மஹ்ஷர் மைதானத்தில் வெற்றி பெற்றுட்டா அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம். எந்த கண் இந்த உலகத்தில் கெட்டதை பார்க்கலையோ, எந்த கண் இந்த உலகத்தில் கெட்டதை பார்த்து ரசிக்கலையோ, எந்த கண் நல்லதை பார்த்ததோ, குர்ஆனை அதிகமாக பார்த்ததோ, நல்ல விஷயங்கள் அதிகமாக பார்த்ததோ, இந்த கண்களுக்கெல்லாம் நாளை கியாமத் நாளில் அல்லாஹ் தரக்கூடிய பரிசு அவனை பார்க்கக்கூடிய வாய்ப்பு. இன்ஷா அல்லாஹ் கெட்டதை பார்க்காமல் இந்த கண்களை பாதுகாத்து, உடல் உறுப்புகளை பாதுகாத்து, நம்மளை பாதுகாத்து, கபூரிலும் வெற்றி பெற்று, மஹ்ஷர் மைதானத்திலும் வெற்றி பெற்று, அந்த ரெண்டிலும் வெற்றி பெற்று நாளை கியாமத் நாளில் சொர்க்கத்தை அடைந்து அல்லாஹ்வை பார்த்து ரசித்து சந்தோஷமாக வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம் எல்லோருடைய குடும்பத்தினரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. மேலும் இந்த ரமலானில் எவ்வளவு நன்மைகள் நாம் செய்கிறோமோ அந்த நன்மைகள் எல்லாம் அல்லாஹ் புரிந்து கொண்டு பாவங்களை அல்லாஹ் மன்னித்து சொர்க்கவாதிகளாக, சித்திகீன்களாக, சாலிஹீன்களாக அல்லாஹ் நம்மளை வாழ வைத்து சுஹதாக்களுடைய பாக்கியங்களை, நபிமார்களுடைய பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கும் தந்து கண்டிப்பாக அல்லாஹ் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தருள்வானாக. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, யா அல்லாஹ் உன்னை ரஹமத் இல்லாமல் நான் சொர்க்கத்துக்கு போக முடியாது ரப்பே, இல்லா யதகம்மதுனி அல்லாஹு பிரஹமத்தி, அவனுடைய ரஹமத்தை கொண்டு அல்லாஹ் என்னை போர்த்தி கொண்டால் தான் நானும் சொர்க்கத்துக்கு போக முடியும் என்று ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க அல்லவா. அந்த ரஹமத்தை கொண்டு அல்லாஹ் நம்மையும் போர்த்தி அந்த மஹ்ஷர் மைதானத்தில் கேள்விகளுக்கு லேசாக்கி மீசான் என்னும் தெராசில் அமல்கள் நிறுத்தப்பட்டு அமல்கள் நன்மைகள் நிறைய அல்லாஹ்விடத்தில் போய் சேர்ந்து அல்லாஹ்வுடைய பாக்கியங்களை பெற்று நாமெல்லாம் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மக்களாக, மேலும் ரையான் என்ற நோன்பாளில் நுழையக்கூடிய வாசல் வழியாக நாம் நம்மளுடைய பிளாட்டை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரும் ஆக்கி அருள் புரிவானாக என மீண்டும் துஆ செய்து இந்த நாளுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.